Welcome children. This video is about 8th standard science unit 2 force and pressure part 3. In this session we are going to learn about viscosity and friction. Let me move on to the lesson now. Viscous force or viscosity. Each liquid moves with a different speed. Water flows faster than other liquids. Coconut oil flows with a moderate speed. Ghee flows very slowly. Between the layers of the liquid, which is in motion, there is a frictional force parallel to the layers of the liquid. This frictional force opposes the motion of the liquid layers while they are in motion. The frictional force acting between the successive layers of the liquid, which acts in order to oppose the relative motion of the layer, is known as viscous force. Such a property of a liquid is called viscosity. Viscous force is measured by the unit called Poisson's CGS system and kg meter per minus 1 second per minus 1 or ns meter per minus 2 in SI system. ஒவ்வொரு லிக்விடுக்கும் ஒவ்வொரு ஸ்பீடில் வந்து மூவ் ஆகும். இப்போ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மற்ற எல்லா லிக்விட்ஸ்லேயும் ஸ்பீடாக வந்து மூவ் ஆகுது. கோகோனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட் ஸ்பீடில் ஃப்ளோ ஆகும். நெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோவாக வந்து மூவ் ஆகும். ஸ்லோ ஆகுது அப்படின்னா அந்த ஒவ்வொரு சக்ஸசிவ் லேயர்ஸ்க்கும் ஒரு சில அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷனில் தான் இந்த லிக்விடோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகுது. இந்த லேயர்ஸ்க்கு இடைப்பட்ட அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், விஸ்கஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ லிக்விட். இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸை தான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்கிறோம். இட் இஸ் மெஷர்ட் பை த யூனிட் கால்டு பாய்சன்ஸ் CGS சிஸ்டம். அந்த கேஜி மீட்டர் per minus 1 second per minus 1 or Newton second meter per minus 2 in SI system. Friction. We walk on roads without falling, but we tend to fall when we walk on wet surfaces. Why? We walk on the road safely because of the friction between the feet and the road. But the friction is less when we walk on wet surface and so we tend to fall. Frictional force of friction arises when two or more bodies in contact move or tend to move relative to each other. It acts always in the opposite direction of the moving body. This force is produced due to the geometrical dissimilarities of the surface of the bodies, which are in relative motion. Friction can produce the following effects. First, friction opposes motion. It causes wear and tear of the surfaces in contact. It produces heat. நம்ம தரை மீது நடக்கும்போது கீழே விழாமல் நடக்கிறோம். ஆனால் ஈரமான தரையில் நடக்கும்போது கீழே விழ வாய்ப்பு உள்ளது. அது ஏன் அப்படின்னா அந்த சாதாரண தரையில் நடக்கும்போது அந்த ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கும், அதனால் நம்ம கீழே விழாமல் நடக்க முடியுது. ஆனால் ஈரமான அந்த தரை மீது நடக்கிறப்ப நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால கீழே விழ நமக்கு வாய்ப்பு உள்ளது. 2 அல்லது 3க்கு மேற்பட்ட பொருட்கள் ஒன்றை ஒன்று சேர்ந்து இயங்கும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த உராய்வு ஏற்படும். கான்டாக்ட் மூலமாக அந்த உராய்வு விசை, அதாவது ஃபோர்ஸ் வந்து ஏற்படும். இந்த ஃபோர்ஸ் வந்து எப்போதுமே அந்த பொருள்களுக்கு இயக்கத்திற்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இந்த உராய்வு வந்து பின்வரும் விளைவுகளை வந்து ஏற்படுத்துது. என்னன்னா, உராய்வு இயக்கத்தை எதிர்க்கிறது, உராய்வு தேய்மானத்திற்கு காரணமாக இருக்கிறது, உராய்வு வெப்பத்தை உருவாக்குகிறது. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். Friction can be classified into 2 basic types, static friction and kinetic friction. Static friction. Friction experienced by the bodies which are at rest is called static friction. Example, all the objects are rigidly placed to be at rest on the earth. இந்த ஃப்ரிக்ஷனில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னும் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா நிலையான உராய்வு. அதாவது ஒரு பாடி வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறப்ப உருவாகிற அந்த ஃப்ரிக்ஷனை நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்டிங் டூரிங் ஆஃப் பாடிஸ் இஸ் கால்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். Kinetic friction can be further classified into sliding friction and rolling friction. When a body slides over the surface of another body, the friction acting between the surfaces in contact is called sliding friction. When a body rolls over another surface, the friction acting between the surfaces in contact is called rolling friction. Rolling friction is less than sliding friction. That is why wheels are provided in vehicles, trolleys, suitcases, etc. இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன்லே ஃபர்தராக இன்னும் 2 ஃப்ரிக்ஷன்ஸ் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்னா அந்த பாடி வந்து
ஸ்லைட் ஆகி ஒரு பாடியை டச் ஆகி ஸ்லைட் ஆகிறப்ப உருவாகிற அந்த ஃப்ரிக்ஷனை வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஒரு பாடி வந்து இன்னொரு பாடியை டச் பண்ணிட்டு உருள்றப்ப கிடைக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். Factors affecting friction. Some of the factors which affect friction are given below. Nature of a surface. Moving an object on a rough surface will be difficult, but we can easily move it on a smooth surface. It is because friction varies between the surfaces. Weight of the body. It is easy to pedal your cycle without any load on its carrier. With the load places on its carrier, it is difficult to move it because the weight on the carrier increases the friction between the surface of the tire and the road. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அந்த ஃப்ரிக்ஷன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று நேச்சர் ஆஃப் அ சர்ஃபேஸ், அந்த பரப்பினோட தன்மை. அந்த பரப்பு சர்ஃபேஸ் வந்து சொரசொரப்பாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பொருளை வந்து நகர்த்துவது கடினமாக இருக்கும். இதே வளவளப்பான பரப்பு மீது அந்த பொருள் ஈஸியாக நகர்த்த முடியும். அதனால் அந்த பரப்பை பொறுத்து அந்த உராய்வு வந்து வேறுபடுகிறது. நெக்ஸ்ட் ஃபேக்டர் வெயிட் ஆஃப் த பாடி. அதாவது இப்போ ஒரு சைக்கிளில் நீங்கள் வந்து சாதாரணமாக பின்னாடி கேரியரில் வெயிட் இல்லைன்னா அந்த சைக்கிளை ரன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே கேரியரில் பின்னாடி ஏதாவது வெயிட் வச்சுருந்தீங்கன்னா அப்போ நம்ம அந்த சைக்கிளை ஓட்டுறப்ப கஷ்டமாக இருக்கும். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த வெயிட் ஆஃப் த பாடியும் அந்த ஃப்ரிக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. Area of contact. For a given weight, the friction is directly related to the area of contact between the two surfaces. If the area of contact is greater, then the friction will be greater too. A road roller has a broad base, so it offers more friction on the road, but a cycle has the least friction since the area of contact of the tire with the surface of the road is less. நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோட் ரோலரோட அந்த வீல் பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும், ஸோ அங்கே ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். அதே வந்து சைக்கிளோட அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அங்கே வந்து லீஸ்ட் ஃப்ரிக்ஷனாக இருக்கும். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். Friction is necessary for our day-to-day activities. It is desirable in most of the situations of our daily life. We can hold objects in our hand due to friction. We can walk on the road because of friction. The friction between footwear and the ground helps us to walk without slipping. Writing on the paper with a pen is easy due to friction. Automobiles can move safely due to friction between the tires and the road. Brakes can be applied due to frictional resistance on brake shoes. We are able to light a matchstick, shoe clothes, tie a knot, or fix a nail on the wall because of friction. Though friction makes our life easy, it has some negative effects also. So it is called as necessary evil. இப்போ ஃப்ரிக்ஷனோட அட்வான்டேஜஸ் என்னன்றது பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் மூலமாக தான் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ரோட்டில் நம்ம நடக்கிறப்ப நம்ம அந்த காலனிக்கும் அந்த ரோடுக்கும் இடையிலான அந்த உராய்வு விசை மூலமாக தான் நம்ம கீழே விழாமல் நடக்கிறோம். அதே மாதிரி பேனா மூலமாக நம்ம காகிதத்தில் எழுத முடிகிறதுக்கும் அந்த உராய்வு தான் காரணமாக இருக்குது. அதே மாதிரி வெஹிக்கல்ஸில் இருக்கிற அந்த வீலுக்கும் அந்த ரோட்டுக்கும் உள்ள கான்டாக்ட் மூலமாக தான் வெஹிக்கல்ஸ் வந்து ஈஸியாக வந்து ரோட்டில் வந்து மூவ் ஆகுது. அப்புறமா தீக்குச்சி பற்ற வைப்பது, துணியை வந்து தைப்பது, அப்புறம் முடிச்சுகள் போடுவது, அப்புறம் சுவற்றில் ஆணி அடிப்பது, இந்த மாதிரி இந்த ஆக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உராய்வே காரணமாக உள்ளது. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். Friction wears out the surfaces, rubbing with each other like screws and gears in machines or soles of shoes. An excess amount of effort has to be given to overcome the friction while operating a machine. This leads to wastage of energy. Friction produces heat which causes physical damage to the machines. இப்போ இந்த ஃப்ரிக்ஷனோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். இந்த இயந்திரங்களின் பர்சட் அமைப்பு, அப்புறம் திருகுகள் மற்றும் காலணிகளின் அடிப்பாகம் போன்றவை பிற பொருள்கள் மீது உரசி தேய்க்கப்படுவதால் அவை தேய்மானம் அடைகின்றன. அடுத்தது வந்து உராய்வை தவிர்ப்பதற்காக கூடுதல் திறன் கொண்ட இயந்திரங்களை இயக்குவதால் நம்மளுக்கு அதிக ஆற்றல் வந்து இழப்பு ஏற்படுகிறது. இந்த உராய்வு வெப்பத்தை உருவாக்குவதால் கருவிகள் வந்து பழுது ஏற்படுகிறது. Increasing and decreasing friction. Area of contact. Friction can be increased by increasing the area of the surfaces in contact. For example, brake shoes in a cycle have to be adjusted so that they are as close as possible to the rim of the wheel in order to increase the friction. ஏரியா ஆஃப் கான்டாக்ட், அதாவது அந்த ஒரு ரெண்டு பொருளுக்கும் அந்த கான்டாக்ட் ஏரியா வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணோம்னா ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலாம்.
Using lubricants. A substance which reduces the frictional force is called a lubricant. Example, grease, coconut oil, graphite, castor oil, etc. The lubricants fill up the gaps in the irregular surfaces between the bodies in contact. This provides a smooth layer, thus preventing a direct contact between their rough surfaces. நெக்ஸ்ட் வந்து இந்த லூப்ரிகண்ட் ஆயில் அந்த ஃப்ரிக்ஷனல் குறைக்கிறதுக்கு அந்த ஆயில்ஸ் இந்த கிரீஸு கோகோனட் ஆயில் இந்த கேஸ்டர் ஆயில்லாம் யூஸ் பண்ணோம்னா அங்கே ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகும். Using ball bearing. Since rolling friction is smaller than sliding friction, sliding is replaced by rolling with the usage of ball bearings. For the same reason, lead shots are used in the bearing of a cycle hub. ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட ஸ்மாலராக இருக்குது. ஸோ அந்த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் பேரிங்கை யூஸ் பண்ணி ரோலிங் ஃப்ரிக்ஷனாக மாற்றி நம்ம வந்து ஃப்ரிக்ஷனை குறைச்சிக்கலாம். So far in this lesson we have studied about force, pressure, surface tension, viscosity, friction. Thank you children.